योगीराम सुरत्कुमार जय गुरु राय பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு முதலே என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு பக்தி அப்படின்ற தலைப்பின் கீழே பேச போகிறோம். முதல்ல பக்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, இறைவனை நோக்கி நம்ம ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு புனிதமான உணர்வு தான் பக்தி அப்படின்றது. இது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில அடையக்கூடிய உயர்ந்த நிலைகளில இந்த பக்தியும் ஒன்று. இந்த பக்தி தான் நமக்கு ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் வழிவகுக்கும். என்னதான் ஞானத்துல உச்சநிலையை அடைந்திருந்தாலும், வேதாந்தத்தோட ஆழ்ந்த பார்வைகளை அடைந்திருந்தாலும் கூட இந்த பக்தியோட உந்துதல் இன்றி அந்த அனுபவமானது முழுமை பெறாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்ரீ வேதவியாசர் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் உணர்த்துறாரு. எப்படின்னா, அவருக்கு பல வேதங்களை தொகுத்துட்டு புராணங்கள் எழுதியும் பிரம்மசூத்திரங்கள் அருளியும் கூட அவருடைய மனதுல அந்த அமைதின்றது இல்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை நாரதர் அவர்கள் எடுத்து காட்டுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அப்போதான் அந்த பக்தியோடைய மேன்மையை, பக்தி எத்தனை ஆனந்தமான விஷயம் அப்படின்றது இந்த புனித கிரந்தமான ஸ்ரீமத் பாகவதத்துல எழுதினது சொன்ன அப்புறம் தான் அவருடைய மனசுல நிலையான ஒரு அமைதி வந்ததாம். இதே மாதிரிதான் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூட ஞான நிலை அடைந்த பிறகு கூட மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய நியாயன்மார்களை பார்த்து அவர்களை போல் பக்தி செய்வேன் அப்படின்னு வேண்டினாராம். அதாவது இது என்ன காட்டுது அப்படின்னா, இவங்கெல்லாம் பக்தியில நிலைத்திருந்தாலும் கூட, நிலை பெற்று இருந்தாலும் கூட அவங்களுடைய மனசுல எப்பயுமே அந்த பக்தியானது இருந்துட்டே இருந்ததுன்றத இது உணர்த்துது. ரமண மகரிஷி அவர்கள் சொல்றாரு, இந்த பக்தி அப்படின்றது ஞானத்திற்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்தியிலே பார்த்தோம்னா பல வகையான பக்தி இருக்கு. அது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், அந்த மாதிரி பல வகையான பக்தியை சொல்றாங்க. இதுல முதல்ல ஸ்ரவணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சத்சங்கள் இல்லை சுவாமி பத்தின புராணங்கள் பத்தி கேட்டு அதன் மூலமா பக்தி செலுத்தக்கூடியது தான் இந்த ஸ்ரவணம் அப்படின்றது. கீர்த்தனம் அப்படின்றது நாம சங்கீர்த்தனம் மூலியமா பக்தி செலுத்தக்கூடியது. இதுதான் புரந்தரதாசர், நம்ம சுவாமி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாம ஜபத்தின் மூலமா தான் முக்தியை பெற்றாங்க. அடுத்தது ஸ்மரணம். எப்பவுமே சுவாமியாவோட நினைவிலே இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்மரணம். ஆண்டாள் செஞ்ச பக்தி அதுதான். அடுத்தது பாத சேவனம். சுவாமிக்கு சேவை செய்யறது, சுவாமியோட ஆலயத்தை சுத்தம் செய்யறது, அன்னதானம், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா பக்தி செலுத்தக்கூடியது தான் அது. அடுத்தது அர்ச்சனம். சுவாமிக்கு தினசரி பூஜை செய்யறது, புஷ்பாபிஷேகம், திருப்பள்ளி எழுச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா பக்தி செலுத்தக்கூடியது தான் அது. இந்த அர்ச்சனம்க்கு அப்புறம் வந்தனம். வந்தனம்ன்றது சுவாமி முன்னாடி ஒரு நமஸ்காரம் செஞ்சு நம்ம அகந்தையை முழுமையா சுவாமி கிட்ட விட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு பக்தி செலுத்தக்கூடியது தான் அது. அடுத்தது தாசியம் சொல்றாங்க. தாசியம்ன்றது என்ன அப்படின்னா, முழுமையா நான் சுவாமியோட அடிமை அப்படின்ற எண்ணத்தோட சேவை செய்யக்கூடியது தான் பக்தி செய்யக்கூடியது தான் தாசியம்ன்றது. இது ஹனுமன் அவர் செஞ்சார் இல்லையா ஸ்ரீராமர் கிட்ட, அந்த மாதிரியான ஒரு பக்தி தான் அது. அடுத்தது சாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு இறைவனை நம்ம ஒரு உறவு முறையோட பார்த்து பக்தி செலுத்தக்கூடியது. அது எப்படின்னா, இப்போ கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனர் செஞ்சார் இல்லையா, ஒரு நட்பு முறையோட ஒரு பக்தி செலுத்தினார், அதுதான் அது. அடுத்தது ஆத்ம நிவேதனம். எல்லாமே எனக்கு இறைவன் மட்டும்தான், அவரை தாண்டி எதுவுமே இல்லைன்ற பக்தி தான் அந்த ஆத்ம நிவேதனம் அப்படின்றது. அது நியாயன்மார்கள், மீராபாய் போன்றவர்கள் செஞ்ச பக்தி. இதெல்லாம் பக்தியோட உச்ச நிலை, அந்த மாதிரியான பக்தி. இப்படி பக்தியில பல வகை இருந்தாலும் நம்ம எதை செய்யறோன்றது முக்கியம் இல்லை, அதுல என்ன உணர்வுன்றதும் முக்கியம். திண்ணன் அப்படின்ற ஒரு வேடர் காளஹஸ்தி மலைக்கு வேட்டையாடுறதுக்காக ஒரு நண்பர்களோட போறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, ஒரு சிவபெருமான் மட்டும் தனியா இருக்காரு. அவர் ரொம்ப மனம் சிவபெருமான் கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு பன்றியை வேட்டையாடி இருக்காரு. அதோட இறைச்சியை சுவாமிக்கு எடுத்துட்டு வர்றாரு. அதுவும் அவர் அப்படியே எடுத்துட்டு வரல, எந்த பாகம் சுவையா இருக்கும் சுவைச்சு பார்த்துட்டு எடுத்துட்டு சுவாமிக்கு வைக்கிறாரு. அந்த இறைச்சியை சாப்பிட்டா சுவாமிக்கு தண்ணி தாக்கம் எடுக்குமேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஸ்வர்ணமுகி அப்படின்ற ஆற்றுல இருந்து நீரை முகந்து சுவாமி மேல ஊத்துறாரு. இது இவர் இப்படி வச்சுட்டு இவர் போயிடுறாரு. சுவாமிக்கு அவரோட எண்ணத்துல எப்படின்னா, சுவாமிக்கு பசிக்கும் நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அது பக்தி கிடையாது. அவருக்கு அது எப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு. முழுமையா சுவாமிக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிடுறாரு. ஆனா அந்த சிவபெருமானுக்கு ஆகம விதிப்படி ஒருத்தர் முறைப்படி பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு.
அவர் வந்து இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன சுவாமிக்கு வந்து இறைச்சி வச்சிருக்காங்களே, இது கட்டாயம் வந்து ஒரு மானிடர் செஞ்ச வேலையாக தான் இருக்கும், விலங்குகள் இது செஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி முதல் நாள் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு அதை சுத்தம் செஞ்சுட்டு போறாரு. இதே மாதிரி தொடர்ந்து 4 நாட்கள் வருது. 5வது நாள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான் கிட்ட ரொம்ப நொந்து கேட்கிறாரு, மகாதேவா இப்படி ஒரு அருவருக்கத்தக்க செயலை நீங்க எப்படி பொறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, உனக்கு அருவருப்பாக தெரியக்கூடிய விஷயம் எனக்கு இன்னொரு பக்தர் செஞ்ச அர்ப்பணிப்பு. அவருடைய பக்தியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா நீ மறைந்திருந்து பாருன்னு சொல்றாரு. அவர் மரத்துக்கு பின்னாடி நின்று பாக்குறாரு. சிவபெருமானுக்கு அதே மாதிரி அவர் இறைச்சியை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்றாரு. அப்ப சிவபெருமானோட ஒரு கண்ணுல இருந்து மட்டும் ரத்தமா வடியுது. இதை பார்த்த திண்ணன் என்ன பண்றாரு, அவர் எப்படி நிறுத்த ட்ரை பண்ணியும் அந்த ரத்தம் நிக்கல. அதனால தன்னுடைய கண்ணையே எடுத்து அவர் வைக்கிறாரு. ஒரு கண்ணில் வச்சதும் ரத்தம் நின்றுச்சு, மறுபடியும் இன்னொரு கண்ணிலையும் அந்த ரத்தம் வருது. அவர் இன்னொரு கண்ணை எடுக்க போகும்போது தான் சுவாமி வந்து அந்த இடத்துல தோன்றி அவர் ஆட்கொண்டு அவருக்கு முக்தி அளிக்கிறாரு. அவர் தான் வந்து கண்ணபிரான் அவர்கள். அவரு 63 நியாயன்மார்கள்ல ஒருத்தர். அப்போ இந்த பக்தியில நம்ம என்ன பார்க்குறோம், சுவாமி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய அந்த தூய்மையான அன்பு, விசுவாசம், அர்ப்பணிப்பு, அதை மட்டும்தான் சுவாமி எதிர்பார்க்கிறாரே தவிர வேற எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. ஒரு சின்ன பூ வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலும், ஒரு ஆலயத்தை சுத்தம் செஞ்சாலும் சுவாமிக்கு அது அர்ப்பணிப்போடு செஞ்சா அது மிகப்பெரிய பக்தி தான். அதை மட்டும்தான் சுவாமி எதிர்பார்க்கிறாரு. அப்போ பக்தி செய்யறதுக்கு நமக்கு வந்து ஒரு சுத்தமான மனசு மட்டும்தான் தேவை. அந்த பக்தியை நம்ம எங்க இருந்தாலும் செய்யலாம். அப்படின்றப்போ நமக்கு பக்தி செய்யறதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனசு தான். இதுதான் வள்ளலார் சுவாமிகள் சொல்றாரு, தாய் தடை என்றேன் பின்னர் தாரமே தடை என்றேன், செய்தடை என்றேன் நான் இச்சிறுதடை எல்லாம் தீர்ந்தும் தோய்தடை சிறியேன் என்னும் துறந்திலேன் நினைத்தெடுக்க எய்தடையாதோ என் தாய் என் செய்கேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல எனக்கு பக்தி பண்ணி இறைவனை நடக்க தடையா இருந்தது என்னுடைய தாய், அடுத்தது எனக்கு வந்த மனைவி, அப்புறம் என்னுடைய குழந்தைகள். இந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்தப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு சின்ன தடை. இதெல்லாம் விட பெரிய தடையா இருக்கக்கூடியது வந்து என்னுடைய மனசு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், இதுதான் பெரிய தடை அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த மாதிரி எத்தனை தடைகள் இறைவா எனக்கு உன்னை நினைக்கிறதுக்கு வரும்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அந்த வரிகளை சொல்றாரு. அது மாதிரி நமக்கு சுவாமியை நினைக்கிறதுக்கு பெரிய தடையா இருக்கக்கூடியதே நம்மளுடைய மனசு தான். அப்போ அந்த மனசை ஒருமுகப்படுத்தி சுவாமி மேல மட்டுமே அந்த எண்ணத்தை நம்ம வச்சு முழுமையா அப்படியே வாழ்றதுக்கு, ஒருமுகப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருந்தாலுமே நம்ம சுவாமி நமக்கு அருள் காட்டிய அந்த வழி என்னன்னா அவருடைய திருநாமம் யோகிராம் சுரத்குமார் அப்படின்ற அந்த நாமத்தை சொல்றதுதான். ஒரு முறை பகவானை பார்க்கறதுக்கு ஒரு பக்தர் போறாரு. அவர் போய் கேட்கிறாரு சுவாமி கிட்ட, சுவாமி என்னுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாம் என்னை ரொம்ப துன்புறுத்துது சுவாமி, என்னால் அதுல இருந்து வெளியில வர முடியல, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வேணும் சுவாமி, ஏதாவது சொல்லுங்க, நான் பல இடத்துக்கு போயிட்டேன், கடைசியா தான் உங்ககிட்ட இருந்து வரேன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க சுவாமி. அப்ப சுவாமி வந்து சொல்றாரு, நீ கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து என் தந்தையினுடைய பெயர் யோகிராம் சுரத்குமார், அந்த நாமத்தை சொல்லுன்னு சொல்றாரு. சுவாமி சொல்றாரு, மனசுல இருக்கக்கூடிய அத்தனை நோய்க்கும் அதுக்கு ஒரே மருந்து இந்த நாமத்தை சொல்றது மட்டும்தான், அந்த நாமத்தை சொல்லு அப்படின்னு சுவாமி சொல்றாரு. சொல்லிட்டு சுவாமி சொல்றாரு, ஒரு இடம் வெற்றிடமா இருக்கும் போது நம்மளுடைய மனசு இப்ப வெற்றிடமா இருக்குன்னா அந்த இடத்துல எண்ணங்கள் வந்து நிறையத்தான் செய்யும். பிலிப் வித் ராம்நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம ஜபத்தினால அது நிரப்பு. இப்போ உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயும் போகாது, அந்த நாமத்து மேல மட்டும்தான் இருக்கும் அப்படி. இந்த சுவாமி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தர் கிட்ட சொல்றாரு, குருமார்கள் ஒரு உண்மையை சொல்லி அதை நம்ம ஏத்துக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு அந்த உண்மையை உணர்த்தும் அப்படின்னு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமி காட்டிய வழி வந்து அவருடைய திருநாமம். அதை சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம சுலபமா வெளியில வந்துடலாம். எல்லா நோய்க்குமே அவருடைய நாம ஜபம் தான் பெரிய மருந்துன்னு சுவாமியே சொல்லியிருக்காரு. இப்படி சுவாமி கிட்ட பக்தி செஞ்ச பல பேருடைய வாழ்க்கையில சுவாமி பல அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அதுல சில அனுபவங்கள் மட்டும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சுவாமி இருந்த காலத்துல இருந்தே சுவாமியோடைய ஒரு பக்தை வந்து பங்கஜம் சொல்லி ஒரு அம்மா அப்படின்னு திருவண்ணாமலையில தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு முறை காசிக்கு போறாங்க. காசிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விநாயகர் முன்னாடி தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஓடு வந்து அம்மாவோட காலில் குத்திடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, செப்டிக் ஆகிடுது. அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை பார்க்க போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சொல்றாங்க, உங்க சரீரம் ஃபுல்லாக மிட்டாயா இருக்கு, அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க, சரி இப்போதைக்கு நம்ம அந்த செப்டிக் ஆனதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஊருக்கு போய் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு சென்னைக்கு வந்தப்புறம் அவங்களுடைய அக்கா பொண்ணு அவங்க டாக்டர், அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னம்மா காலில் கட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி செப்டிக் ஆகிடுச்சு,
நான் போய் பார்த்தப்போ அவங்க எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து விரதம் இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்வீட் சாப்பிட்டீங்க, உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி சுகர் வந்துருச்சு, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஃபாஸ்டிங்கில், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து 240 சுகர்.